ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கம்ப்யூட்டர் லேப் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, லேங்கிராஃபில் ஸ்டேட் ஸ்கீமாவை டிஃபைன் பண்ணுற வேஸ், என்னென்ன வழியில் நம்ம ஸ்டேட் ஸ்கீமாவை டிஃபைன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் ஏஜென்ட் அண்ட் மெமரி பார்த்துருந்தோம். அதாவது ஒரு ஏஜென்ட்டுக்கு எப்படி நம்ம மெமரி கொடுக்குறது அப்படின்றத பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் லேங்கிராஃப்க்கு நம்ம ஸ்டேட் டிஃபைன் பண்ணுவோம். 3 டைப்ஸாக டிஃபைன் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து டைப் டிடெக்ட் அப்படின்ற மெத்தடில் நம்ம ஸ்டேட் ஸ்கீமா டிஃபைன் பண்ணியிருப்போம். அடிஷ்னலாக பைத்தான் டேட்டா கிளாஸை வச்சு நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். அண்ட் பைடான்டிக்கை வச்சு நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ ஒன்றுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, அது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அண்ட் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வித்தவுட் ஃபர்தர் அடு, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, நான் இங்கே கோட் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். 3 டைப்ஸ் ஆஃப் இன்னும் ஸ்டேட் ஸ்கீமா எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்றத. மேபி நான் கோட் வாக் த்ரூக்கு பதிலாக கீழே திருப்பி இன்னொரு தடவை இன்னும் எழுதியாக பார்த்துடலாம். ஓகே, மீனிங் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்கலாம்னா டைப் டிக்ட் பற்றியே பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஃப்ரம் லேங்கிராஃப் டாட் கிராஃப் இம்போர்ட் ஸ்டேட் கிராஃப் ஸ்டார்ட்டு எண்டு. ஸோ இது தேவைப்படும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்டை டிஃபைன் பண்ணிடுவோம். அந்த சிம்பிள் தான், ஸ்டார்ட்டு நோட் 1 எண்டு, அந்த மாதிரி ஒரு கிராஃப் டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, மை பின்னாடி இருந்து வர ஃபஸ்ட்டு பில்டர் ஈக்குவல் டு ஸ்டேட் கிராஃப் ஸ்டேட், இந்த ஸ்டேட் தான் நம்ம டிஃபைன் பண்ணணும். கிளாஸ் ஸ்டேட் ஆஃப் டைப் டிக்ட் 2 வச்சுக்கிறேன், நேம் ஸ்ட்ரிங்னு வச்சுக்கிறேன். ஹாப்பி ஆர் சேட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். மூணு வேரியபிள் வந்துட்டு லிட்ரல். ஓகே, ஃப்ரம் டைப்பிங் இம்போர்ட் லிட்ரல். ஓகே, இது அவுட்புட் டைப்பு. அந்த இடத்துல இது வந்துட்டு ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஓகே, ஓகே, நம்மளுக்கு பில்டர் ஸ்டார்டிங் ஸ்டேட் டிஃபைன் பண்ணுறோம். இப்போ நம்ம நோட் டிஃபைன் பண்ணலாம். ஒரே நோடு தான் நான் வச்சுக்க போகிறேன். நோட் 1 நோட் 1. அவ்வளோதான். அடுத்து எட்ஜ் டிஃபைன் பண்ணிடலாம். அதாவது நோடை கனெக்ட் பண்ணணும்ல. ஸ்டார்ட்டு நோட் 1, இப்போ நோட் 1லேருந்து எண்டு. ரொம்ப சிம்பிள் கிராஃப் தான். ஓகே, அடுத்து கிராஃபை கம்பைல் பண்ணிடுவோம். கிராஃப் ஈக்குவல் டு பில்டர் டாட் கம்பைல். இந்த கிராஃபை நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஐபைத்தான் மூலமாக நம்ம அந்த கிராஃபை பார்க்க முடியும். ஐபைத்தான் டாட் டிஸ்பிளே இம்போர்ட் டிஸ்பிளே இமேஜ். இந்த இடத்துல டிஸ்பிளே இமேஜ் graph dot get graphs dot draw mermaid png. என்ன வருது? ஃபங்க்ஷன் இஸ் நாட். நான் இன்னும் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணல, நோட் 1 டிஃபைன் பண்ணல. அதாவது அந்த நோட் 1 என்ன பண்ணுன்றதை டிஃபைன் பண்ணல. ஸ்டேட்டை வாங்கும், ஸ்டேட் கிளாஸில் வாங்கும். என்ன பண்ணலாம்? ரிட்டர்ன் நேம், டிக்ஷனரியாவது ரிட்டர்ன் பண்ணணும். நேம் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் நேமு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போதைக்கு நான் ஹார்ட் கோடே பண்ணுறேன் மூடுன்றதை. சும்மா ஹாப்பி அப்படின்னு போட்டுறேன். ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் ஐட்ரபிள் அப்படின்னா பார்ப்போம். நோடு ஸ்டார்ட் நோட் 1. ஓகே, ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும். ஸ்டார்ட் நோட் 1 எண்டு.
ஓகே, அவ்வளோதான் நம்ம கிராஃப். இப்போ கிராஃப் இன்வோக் பண்ணி பார்ப்போமா? கிராஃப் டாட் இன்வோக். சாரி, அது கீபோர்ட் ஷார்ட்கட் உடனே உடனே ரன் ஆயிடுது. நேம் என் பேரே கொடுக்குறேன், பிரிண்ட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு கிடச்சிருச்சா? இந்த நோடு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பேரை வாங்கிக்குது, அடிஷ்னலாக என்ன மூடில் இருக்குது அப்படின்றத சொல்லிடுது. இவ்வளோதான் இது பண்ணுறது. இது ஒன் வே ஆஃப் டிஃபைனிங் ஸ்டேட். ரெண்டாவது வழி என்னென்னா டேட்டா கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க பைத்தானில். நான் இதே கூட காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ரம் டேட்டா இம்போர்ட் டேட்டா கிளாஸ் போட்டுட்டு இந்த இடத்துல நான் டைப் டிக்ட் மூலமாக பண்ணாமல் டேட்டா கிளாஸ்னு போட்டுருவேன். அவ்வளோதான். ஓகே, இந்த இடத்துல எனக்கு எரர் வரும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்டாக கிடையாது. இந்த இடத்துல டைப் டிக்கில் வந்து பை டிஃபால்ட் அது ஆப்ஷனல். நான் மூடுன்னு கொடுக்கலனாலும் அது எதுவும் கண்டுக்காது. இந்த இடத்துல வந்து இது ஆப்ஷனல் டிஃபைன் பண்ணணும். ஏன்னா நான் இன்வோக் பண்ணும்போது நேம் மட்டும் தான் கொடுக்குறேன், மூடுன்றதை கொடுக்கல. ஸோ ஆப்ஷனல் ஸ்ட்ரிங்கு நன்னு போட்டுருவேன். டிஃபால்ட் வேல்யூ நன்னு தான். அப்போது எனக்கு எரர் தான் வரும். ஏன் அப்படின்னா ஸ்டேட் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் சப்ஸ்கிரைபபிள் அப்படின்னு வருது. இந்த இடத்துல நான் ஸ்டேட் ஆஃப் நேம்னு கொடுத்துருக்கேன். இது டிக்ஷனரிக்குள்ள தானே கூட கரெக்டாக நான் இங்கிருந்த கூட அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்துட்டு நான் அது ஒரு ஒரு ஆப்ஜெக்டாக டிஃபைன் பண்ணியிருக்கேன். பேசி ஒரு கிளாஸு. இந்த கிளாஸுக்கு வந்துட்டு பேசிக்காக கிளாஸில் இருக்கிற வேரியபிள், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிற வேரியபிள் நீங்கள் எப்படி வாங்குவீங்க அப்படின்னா டாட் போட்டு தான் வாங்குவீங்க. ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போ நீங்கள் நார்மல் டைப்பு டிக்லேருந்து டேட்டா கிளாஸ் மூலமாக நீங்கள் எந்த ஸ்கீமா டிஃபைன் பண்ணாலும் அந்த வேல்யூ வாங்குறதுக்கு நீங்கள் டாட்டில் எழுதுவீங்க. டிக்ஷனரியில் வேல்யூ வாங்குற மாதிரி ப்ராக்கெட் போட்டு அல்லது ஸ்டேட் டாட் கெட் அந்த மாதிரி வாங்க மாட்டீங்க. அவ்வளோதான், வேறு எந்த கோட் சேஞ்சும் கிடையாது. இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா பெரிய அட்வான்டேஜ் எதுவும் கிடையாது. நீங்கள் டைப் டிக்டே வச்சுக்கலாம் இந்த மெத்தடுக்கு பதிலாக. இதுக்கடுத்து நம்ம பைடென்டிக் எழுதுவோம். அதில் வந்துட்டு நம்ம டாட் போட்டு தான் வாங்குவோம் வேல்யூவை. அதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா நீங்கள் உங்கள் ஃபீல்டை வேலிடேட் பண்ணிக்க முடியும் அதில். இதே கூட நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல டேட்டா கிளாஸுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன், ஃப்ரம் பைடான்டிக்லேருந்து என்ன பண்ணுவோம், இம்போர்ட் பேஸ் மாடல். ஓகே, அடிஷ்னலாக நான் இன்னும் 2 எடுத்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃபீல்டு வேலிடேட்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு வேலிடேஷன் எரர் வந்துச்சுன்னா ரைஸ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல பேஸ் மாடல். ஸோ நான் பைடான்டிக்கில் இருக்கிற பேஸ் மாடல் வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கிறேன். அடிஷ்னல் இது இப்படி இருக்கட்டும். ஸோ இப்போ எந்த சேஞ்சர் இப்போ கொடுத்தாலும் எனக்கு ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஏன்னா நான் இப்போ எந்த வேலிடேஷன் கோடு எழுதலை. இது கிட்டத்தட்ட வந்துட்டு டேட்டா கிளாஸ் மாதிரி தான். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல கால் பண்ணும்போது மூட் நியூட்ரல் அப்படின்னு கொடுக்குறேன்னா எனக்கு எந்த எரரும் வரல, ரன் ஆகுது. ஆனால் எனக்கு வந்துட்டு ஹாப்பி சேட் இந்த ரெண்டு மட்டும்தான் மூடில் இருக்கணும், நியூட்ரல் அப்படின்றது மூடில் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல கோட் எழுதிக்கலாம். ஃபீல்ட் வேலிடேட்டர் அட் கிளாஸ் மெத்தட். ஃபீல்டு வேலிடேட்டர் எந்த ஃபீல்டை வேலிடேட் பண்ணுறீங்க, மூடுன்றதை வேலிடேட் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ வேலிடேட் இந்த பேரை நீங்கள் என்னன்னாலும் வச்சுக்கலாம். கிளாஸ் வேல்யூ வேல்யூ நாட் இன் ஹாப்பி சேட் return validation error. Value should be நீங்கள் என்னன்னாலும் கொடுத்துக்கலாம். Value should be in happy or sad அப்படின்னு போட்டேன். இல்லாட்டினா ரிட்டர்ன் வேல்யூ, அவ்வளோதான். இந்த இடத்துல எனக்கு எரர் வரும், வேலிடேஷன் எரர். கிளாஸ் மெத்தட் ஸ்பெல்லிங் தப்பு.
மிஸ்ஸிங் ஒன் பொசிஷனல் ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட் லைன் எரர் என்னது? ஓகே, இந்த இடத்துல இன்வோக் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஸ்டேட் ஆஃப் நேம் ஈக்குவல் டு பிரவீன், அதுக்கப்புறம் வந்துட்டு மோட் ஈக்குவல் டு, இப்போ எரர் ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எரர் வருதான்னு பார்ப்போம். வேலிடேஷன் எரர்னு வருது. மிஸ்ஸிங் ஒன் ரெக்வயர்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட். சரி, நான் ஹாப்பின்னு போட்டு பார்ப்போம். ஹாப்பினா ஹாப்பி ஒர்க் ஆகுது, சேடுனாலும் ஒர்க் ஆகுது. ஓகே, அதாவது வேல்யூ உள்ள எடுத்துக்குது. ஓகே, வேலிடேஷன் எரர் வரல. நான் வேறு ஏதாவது போட்டேன் அப்படின்னா வேலிடேஷன் எரர் வருது. ஓகே, ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன் இந்த கோடு கரெக்டு தானே நான் முன்னாடி எழுதின கோடவே பார்த்துட்றேன். ஐடென்டிட்டி வச்சு இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ அவுட்புட் வந்து லிட்ரல், இந்த டிசைன் மாடலாக விட்ருங்க. இது கொஞ்சம் இந்த கண்டிஷனல் எஜ்ஜில் எழுதியிருப்பேன். இந்த இடத்துல நான் கண்டிஷனல் எஜ் இல்லாமல் சிம்பிளாக கீழே கோடு எழுதியிருக்கேன். மெயின் கோடு எழுதும்போது கண்டிஷனல் எஜ் வச்சு எழுதியிருப்பேன். பட் கான்செப்ட் ஒன்று தான், எப்படி நம்ம ஸ்டேட்டை டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்றத. இந்த இடத்துல கிளாஸு ஓகே கரெக்டு தான். ஸோ இப்போ நீங்கள் 3 ways ஆஃப் டிஃபைனிங் ஸ்டேட் ஸ்கீமா பார்த்துருப்பீங்க. இப்போ நான் இங்கே சிம்பிள் கோடை வச்சு காமிச்சிருக்கேன். கரெக்டாக ஸ்டார்ட்டு, நோடு 1, எண்டு, அவ்வளோதான். 3 நோடு தான் இருக்குது நம்மளதில். நான் மேலே எழுதுனதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, அடிஷ்னலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த இடத்துல ஹாப்பி சேட் அப்படின்றது. இந்த இடத்துல நீங்கள் எழுதுகிற இந்த கண்டிஷனல் எஜ்ஜில் கொடுக்குற அவுட்புட்டு ஹாப்பி சேட் அந்த மாதிரி இருக்குது. டைரெக்டாக நான் எந்த நோடு ரன் ஆகணும்னு அந்த இடத்துல ரிட்டன் பண்ணல, ஒரு 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 கீவேர்டு ரிட்டன் பண்ணுறேன், ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டன் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை இங்கே நான் மேட்ச் பண்ணிக்கிறேன். ஹாப்பின்னு வந்துச்சுன்னா நீ நோட் 2 ரன் பண்ணு, சேடுன்னு வந்துச்சுன்னா நோட் 3 ரன் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். அப்படி இந்த மாதிரி கோட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்கள் கிராஃப் பிரிண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல ஹாப்பின்றது பிரிண்ட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ உங்கள் கிராஃப் பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நான் டைரெக்டாக இந்த இடத்துல நோட் 1 நோட் 2 ரிட்டன் பண்ணிட்டேன்னா, இந்த இடத்துல இங்கே எதுவுமே எழுதலை அப்படின்னா இங்கே ஹாப்பி சேடுன்றது வராது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இது கிராஃப்ட் டிஃபைன் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். நெக்ஸ்ட் வேறு என்ன சொல்லணும் இதில்? அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு, மோஸ்ட்லி வேறு எதுவும் இல்லை. நீங்கள் வந்துட்டு டேட்டா கிளாஸ் வச்சு எழுதுறீங்க, இல்லாட்டினா வந்துட்டு பைடென்டிக் வச்சு எழுதுறீங்க அப்படின்னா, இன்வோக் பண்ணும்போது இப்படி இன்வோக் பண்ணிக்கோங்க, ஸ்டேட் ஆஃப் நேம் ஈக்குவல் டு. ஏன்னா அது டிக்ஷனரி கிடையாது, அது ஒரு 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 கிளாஸ். ஓகேவா? கிளாஸை நீங்கள் கால் பண்ணும்போது இந்த மாதிரி தான் கால் பண்ணுவீங்க, ஒரு ஆப்ஜெக்ட் இனிஷியேட் பண்ணுற மாதிரி அது. ஸோ பைடான்டிக் ஆர் டேட்டா கிளாஸ் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தான் இன்வோக் பண்ணணும். டைப் டிக்ட் அப்படின்னா நீங்கள் நார்மலாக டிக்ஷனரி மூலம் இன்வோக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஹை லெவல் கிடையாது, இவ்வளோ தான் கான்செப்ட் இதில் ஸ்டேட் ஸ்கீமா டிஃபைன் பண்ணுறது. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ரெடியூசர் பார்க்கலாம். ஓகே, அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கிராஃப் சீரிஸ் ஃபாலோ பண்ணணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சைன் சீரிஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் முடிஞ்சிருச்சு, நீங்கள் அதையும் பார்க்குறதுனா பார்க்கலாம். நம்ம சேனல் பேஜில் தான் இருக்க எல்லா வீடியோஸும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பாய்.